ஹலோ கைஸ், எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் போன வீடியோவில் வந்து ஒரு சில ரெண்டு டீட்டெயில் மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன விஷயம்னா, சப்டைட்டில் புரியாமல் வேறு எதுவும் பார்த்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன விஷயம்னா, ஸோ நம்ம மாஸ்டர் டியான் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோ வந்து கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். 1 இயர் வந்து நம்ம ஹீரோ வந்து அவர் ப்ரொடக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 8 ஸ்டார் ஆன்சிஸ்டர். ஸோ இது ஒரு ப்ரோ தான் வந்து ப்ரோ இந்த மாதிரி தப்பாக சொல்லியிருக்கேன் ப்ரோன்னு சொன்னார். ப்ரோ உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி எந்த மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா நான் சப்டைட்டில் வந்து எல்லாருமே செக் பண்ணுறதில்ல, ஒரு சப்டைட்டில் பார்த்து அப்படியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்ஃபங்க் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த ட்வின் எல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் லீடர் மோயா, அப்புறம் வந்து அந்த ஓல்ட் மேன் யூனிஷன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து படிப்படியாக அந்த எக்ஸியோ கிளான் வந்து வளர்ந்துட்டே போகுது, அவனோட பவர் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னர் காலேஜுமே அவங்க கூட இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்கும் வர வச்சிருக்கோம். இவங்க போய் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவன் சொல்றதுலேயே ஒரு விஷயம் தான், அவங்க இப்படியே படிப்படியாக வளர்ந்துட்டு போனால் அது வந்து நமக்கு பெரும் பிரச்சனையாகுன்ற மாதிரி இந்த சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆன்ஃபன் சொல்கிறான், ஸோ அவனுங்க ஃபியூச்சரில் நம்மகிட்ட பிரச்சனை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி அந்த ஓல்டு டெவிலை கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது வந்து எல்லாம் ஷாக் ஆகுது. உண்மையிலேயே ஓல்டு டெவில் வந்து அவனுக்கு கொண்டுட்டானுங்களா அப்படின்னு. அவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கானவனா நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அவர் வந்து செத்துட்டாருன்னா சரி ஓகே, வந்து நம்ம எப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நான் வந்து ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோன்னே வந்து இந்த எல்டர் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க, ட்வின் எல்டர்ஸ். ஸோ வந்து நாங்கள் வந்து எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தரோம் அப்படின்னு. சரி ஓகே, அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க லீடருமோ, அப்புறம் வந்து ஓல்டு இன்சாங் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அலைன்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது முடிவு பண்ணுறாங்க. அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி ஸோ ஹீரோவோட கேட்டு அப்புறம் இந்த இன்னர் கண்ட்ரி ரெண்டுமே அழிக்கலான்ற காலேஜ் அழிக்கலான்ற பிளானுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ மோவோட பையனுக்கு வேறு நம்ம பாய்சன் கேளுக்கு பாய்சன் வச்சுருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக வரும். இவனை சொல்லிட்டு இருக்கான், இப்படியே வளர விட்டா அப்படின்னா ஃபியூச்சரில் எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து பேச எல்லாருமே சரி ஓகே கண்டிப்பாக அவங்க எல்லாரும் ஆன்ஃபங்க நினைக்கிறேன். திட்டம் நல்லா வேலை செஞ்சு தலைவன் அந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிட்டான். வந்துட்டு பரவாயில்லடா, திட்டலாம் நல்லா போடுறீங்க, ஆனால் என்ன ஒரு சோகம், நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் ஜூனியர் வந்துட்டியா, உன்னை எவன்டா இங்கே வர சொல்லுது, எவனும் உன்னை இன்வைட் பண்ணலையான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ தான் ஸ்ட்ராங் ஆனோன்னு எல்லாருமே தெரியும். ஸோ சியோனை பற்றி தெரியும், எல்லாருமே வந்து நட்டுங்க ஆரம்பித்து காலலாம். ஸோ இத்தனை பேர் வந்துருக்கானுங்க, நம்மளாம் கொண்டுருவானுங்க. ஸோ வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் இங்கேருந்து ஓட்டிங்க அப்படின்னா நான் உங்கள் யாரையும் வந்து கொல்ல மாட்டேன். அப்படி இல்லைனா பெரும் பிரச்சனை ஆகுனா யாரும் வந்து தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. கண்டிப்பாக இந்த அலைன்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, அவனை இதே இடத்துல நம்ம எல்லாம் கொள்கிறோம். நம்மக்கிட்ட வந்து லீடர் மோவும் யூன்ஸ் எங்கே இருக்காங்க, ஓல்ட் மேன் யூன்ஸ் அப்படின்னு சொல்லணும். நாங்கள் இன்னும் உங்க கூட சேர்றேன்னு சொல்லவே இல்லையாடா அப்படின்னு இந்த ஓல்ட் மேன் யூன்ஸ் வந்து சொல்கிறாருங்க. ஸோ வந்து இவனுக்கும் வந்துச்சா, இவனுக்கு 2 பேர் இப்படி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ உடனே 2 எழுத சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து இப்போ ஒழுங்காக போடுறியான்னு போது அவன் கழுத்தை பிடிச்சி என்ன தைரியம் தான் அப்படியே பேசுவீங்கடா, முன்னா மாதிரி இப்போ நான் பவர் கம்மியாலாடான்னு சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு கருணை காட்டுங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் இப்போ ஷாக்கில் இருக்கானுங்க. ஸோ வந்து இவன் இப்போ தான் யோசிக்கிறான், அந்த விங்ஸ் இவன் ரிஃபைன் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. அவ்வளோ ப்ரெஷரை கொடுத்துட்டுமேன்றது மூலம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அந்த விங்ஸை பற்றி தெரியாமல். இவனு இருப்போம் தயவு செஞ்சு மெர்சி காட்டுங்க, கருணை காட்டுங்கன்னா அவங்களோட தூக்கி அடிச்சுட்டு ஸோ தேங்க்யூ மிஸ்டர் சிவாச்சான் அப்படின்னா இத்தாட்ட அவன் முடிச்சுக்கோடா, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என் லைனில் குறுக்குவாதுன்னா அந்த எல்டர்ஸ் வந்து மேட்ட ஆரம்பிச்சான். ஸோ அவர் கேட்குறாரு, தயவுமுறை என் பையனுக்கு ஆன்டிடாட்டை குர்றா அப்படின்னு கேட்டால் ஆங்ஃபங் கத்திக்கிட்டு இருக்கான். அவனை கண்டிப்பாக இடத்துல கொள்ளலாம் அப்படின்னா, நீ கொஞ்சம் அமைதியாடுறா, என் பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து இந்த பாய்சன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்டிடாட் தரேன், ஆனால் இங்கேருந்து கிளம்புவே அப்படின்னா சரி ஓகே, நீ வந்து இந்த பாடி சலைவா அந்த புத்தி சலைவா அதை மட்டும் கொடுத்துட்டு அப்படின்னா ஆன்டிடாட் கொடுத்தா நாங்கள் கிளம்புறோம். உடனே ஹாங்ஃபங்லாம் கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து இவனை கேட்குறான், சரி நீ அதை வந்து கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் உங்கள் பிரச்சனைக்கே வர மாட்டோம், இந்த இடத்துல மட்டும் போயிடும், அவனை நீ கொள்றியோ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. அந்த பாடி டிரான்ஸ்ஃபரன்ஸ் எல்லாம் 2 பேருக்குமே முக்கியம். அந்த ஓல்டு யூங்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து இருக்கிற எல்லாருமே வந்து கிளம்பலான்ற முடிவு எடுத்துருக்கு. ஆங்ஃபங்னு சொல்கிறான், இதோட முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ரொடெக்டர் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, வாங்க அப்படின்னு கத்தவும் அதுக்குள்ளே வந்து ஒரு ஈவில் எனர்ஜி ஹால் ஆஃப் சோலை சேர்ந்த இன்னொரு ப்ரொடெக்டர் வந்து அங்கே வந்து வந்திருக்காங்க. ஸோ அவன் வந்து பயங்கரமாக காட்டுறாங்க அவன் அப்பியரன்ஸ். தலைவர் வரும்போதே கொட்டி வச்சு நின்றுருக்கு. அதை பார்த்து எல்லாம் ஷாக்கில் இருக்காங்க. சியோச்சான், ப்ரொடெக்டர் பூ உன்னை பற்றி சொன்னார், நீ வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க மாட்டேன்ட்டு, பரவாயில்ல உன்னோட ஸ்கில்ஸ் நான் இப்போ சோதிச்சு பார்க்கணுன்டா அப்படின்ட்டு அவனை வந்து சொல்ல பார்க்கலான்டா அப்படின்ட்டு அவரும் ஒரு கொட்டியை தூக்கி போட்டு ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன். அது பார்த்தீங்கன்னா வந்து 1000 சோல் ஸ்பிரிட் ஃபார்மேஷன். நாங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 ஈவில் சோல்ஸ் வந்து இருக்குது. அந்த ஃபார்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் ஆகிட்டு பெரிய ஃபார்மேஷன் இருக்குது. இதை பார்க்குற எல்லாரும் அல்டிமேட்டாக வந்து என்ன அதை ஃபார்மேஷன்ரா இது இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு எல்லாம் ஃபீல் பண்ண இருக்காங்க அதோட ப்ரெஷரை. ஸோ அது வெளியே வந்த உடனே அதோட ப்ரெஷரை கீழே இருக்கிறனா ஒன்றும் முட்டிக்கல, ஸ்ட்ராங்கானவங்க மட்டும் தப்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே நிறைய சோல்ஸ் வந்து ஸோ நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது கைஸ். ஸோ என்ன தான் அதை அழித்தாலுமே வந்து
அந்த எனர்ஜி திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இதை வந்து இப்படியே போயிட்டு தான் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பிரச்சனை தான், இதை வந்து ஏதாவது பண்ணி ஒட்டச்சாகணுன்ட்டு. ஸோ ஹீரோ என்னென்ன ட்ரை பண்ண திடீர்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வந்து எல்லா எனர்ஜியும் திரும்ப வந்து போகுது. உடனே வந்து மாஸ்டர் சொல்கிறாரு, டேய் நீ ஏன்டா வந்து தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த எனர்ஜி எல்லாம் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு டெக்னிக்கை கொடுக்கும். அந்த டெக்னிக் வச்சு அந்த சோலை வந்து அப்படியே வந்து உறிஞ்சி காமிக்கிறாரு. தலைவனை இது நல்லா இருக்குன்ட்டு இன்னுமே வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்டார் டெக்னிக்கை வந்து உருவாக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாலன் ஸ்டார் சர்க்கிள், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சர்க்கிள் வச்சு திடீர்னு ஃபயர் ரோல்ஃப் எடுத்துகிட்டு வரோம் பாருங்க. ஃபயர் ரோல்ஃப் வெளியே வந்து ரோர் விட்டு இதை சுற்றிக்கிற அந்த ஈவில் ஸ்பிரிட்லாம் வந்து எரிஞ்சு போகுது. இதை பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி வந்து டெக்னிக் யூஸ் பண்ணி பாருன்னா ப்ரொடெக்டர் சொல்கிறாரு, பரவாயில்லடா உன் கூட ஏதாவது ஸ்கில் இருக்குடா அப்படின்னா அது மட்டும் இல்லை பாடுறான்ட்டு அவனும் உள் ஃபார்மிச்சு விட ப்ரொடெக்டரும் ஃபுல் எஃபெக்டை போட்டு வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி கிளாஷ் ஆகிற ஹீரோ உன் பவரை காட்டுனோடனே அந்த ஹேண்டுக்கு என்ன போகுது, அங்கே ஒரு கொடூரமான ஈவில் ஸ்பிரிட் இது உருவாக ஆரம்பிக்குது. எக்ஸ்ட்ரீமான சோல் பவர், ஈவில் சோல் பவரால் ஒரு ஈவில் பீஸ்ட் மாதிரி ஒரு ஈவில் ஸ்பிரிட் உருவாக அதனோட பவர் என்னார்மஸாக இருக்குது. தலைவனாக வந்து லோட்டஸ் மாஸ்டர் சொல்கிறாரு, டேய் உங்களுக்கு புரியுதா இல்லையாடா, அதை நான் ரிஃபைன் பண்ணுறேன், என்னால் ரிஃபைன் பண்ண முடியாது, தேவையில்லாம உன் பவர் வேஸ்ட் பண்ணாதேன்னா. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியுமா மாஸ்டர்னா, ஆமாண்டா என்ன நம்பு, நீ வந்து இதுக்காக உன் ஆங்கிரி புத்தா லோட்டஸ்லாம் சரி ஓகே இந்த டைம் உங்களை நான் நம்புறேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஆளுங்கெல்லாம் சொல்லிடுறான், இந்த மாதிரி வந்து இதை வந்து என்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்கன்ட்டு. ஸோ தலைவனும் போய் அட்டாக் பண்ணாருக்கு. அதுலேருந்து வர ஃபோர்ஸ் எவ்வளோ தாங்க முடியல, ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி ஒன்று பார்த்துறோம், நானா அந்த ஈவில் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரொடெக்டர் ரூ வந்து அவனுக்கு உள்ளுக்கிற எல்லா சோலையை வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கான். அதனால் வந்து இப்போ வந்து பவர் வீக்காக இருக்கான். இவனை சொல்லிட்டு இருக்கான் ஆன்ஃபெங்க கண்டிப்பாக அவன் நீ செத்துருவான்ட்டு. ப்ரொடெக்டர் ரூவும் பாடா மரணத்தை தேடி வரவன் நீ அதான்டா இருப்பேன் முதல்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த ஈவில் ஸ்பிரிட் அட்டிக்காரமே தலைவன் அசால்ட்டாக தப்பிக்கிறான். அவனோட 3000 லைட்னிங் ஸ்பீடு வச்சு 10வது அந்த விங்ஸ் வர செம்ம ஸ்பீடாக இருக்குது கைஸ். ஸோ வந்து ஹீரோ ஒரு கட்டத்தை வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க திடீர்னு ஈவில் ஸ்பிரிட் அவனை இது சாப்பிட்றது பார்த்து எல்லாம் ஷாக் ஆக அந்த ஈவில் ஸ்பிரிட் கெத்தானிட்டு இருக்க வந்து கத்திட்டு இருக்கான் ப்ரொடெக்டரும். ஸோ அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து வயிற்றுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணாலும் அதுவும் கத்திக்கிட்டு இருக்கு. உடனே உள்ளுக்குள்ள ஹீரோ மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டியான் 2 பேர் டிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் வந்து உள்ளுக்குள்ள இருந்து அதுக்குள்ள எல்லா ஸ்பிரிட்டையும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கடத்தில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோன்னே டே இந்த மாதிரி நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டேன், எனக்கு தூக்கம் ஒருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலேயே வந்து ஈவில் ஸ்பிரிட் வந்து காணாமல் போச்சிட்டான். என்ன அவனுக்கான பவர், இவன் இன்னும் எவ்வளோ ட்ரிக்கு தான் ஒழிச்சுட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, நானும் ஒரு 10 நாளைக்கு வந்து தூங்க போகிறேன்டா, ஆழ்ந்து தூங்கத்துக்கு என் பவர் ரெக்கவர் எடுக்க வர அப்படின்னா ஓகே மாஸ்டர் நீங்கள் போங்க, நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோவை சொல்கிறான். அந்த இடத்துல அவனும் பவர் வீக் ஆகிட்டு ஒழுங்கு முறையாக ஈவில் சோலை குர்றா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க வாங்க கட்டுறான். அவன் வந்து தயவுசெய்து கொல்லுங்கட்டு, நீ வந்து ஈவில் சோலை குர்றான்னா தலைவன் வந்து அசால்ட்டாக சொல்லுவான், நீ வேணா அந்த ஆங்ஃபெங்க வேணா கொல்லு, நான் அந்த ஈவில் ஸ்பிரிட் கொடுனா சரிடா அவன் நான் கொண்டு தொலைறா தயவு செஞ்சு குர்றா அப்படின்னு சொல்ல ஆங்ஃபெங்கெலாம் வெறி ஆகிட்டு ஒரு கத்தி எடுத்து அவன் முத்துலேயே குத்திடுவாங்க. ஸோ வந்து மாஸ்டரை குத்தின மாதிரியே ஸோ அந்த ஆல் ஆஃப் சோலை சேர்ந்துன்னு குத்தட்டி ஏன்டா அப்படி பண்ணு அப்படின்னு கேட்டால் எவ்வளோ தைரியம் தான் அப்படி பேசவிடான்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதார வந்து எபிசோட் 86 வந்து முடியுது guys இந்த இடத்துல. ஸோ எபிசோட் 87 நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போடலாம் லைக் போடுங்க, கமெண்ட் போடணும்னா மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. ஸோ வந்து சப்டைட்டில் வந்து சில நேரத்தில் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் மாற்றி சில இதில் டீட்டெயிலாக விட்டுறேன். சில பல டீட்டெயிலாக போன இதுவில் 2 டீட்டெயில் தாட்டும் மற்ற எல்லாத்தையும் என்னாலும் சொல்லிட்டு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போன சீனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் காமிச்சிட்டு இந்த வீடியோக்குள்ள வந்து போயிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொடெக்டர் வந்து அவன் ஆன்ஃபெங் வந்து குத்தி அவனுக்குள்ளே வந்து இருக்கிற எல்லா எனர்ஜி இவன் அப்சர்வ் பண்ண வேண்டியிருக்கான். அந்த ப்ரொடெக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருக்கிற சோல்ஸ் எல்லாத்தையும் இழந்து அவன் வந்து ஒரு சோல் ஃபார்மாகவே வந்து மாறிடுறாங்க. பார்க்கணும் நல்ல வேலை இவன் கூட நம்ம ஜாயின் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அவனை கொண்டுட்டு அந்த சோல் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணி திடீர்னு அந்த சோல் எல்லாத்தையும் அவனுக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பெரிய சுனாமி மாரி அந்த ஈவில் சோல் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் ஆன்ஃபெங் அந்த சோல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். பாய்சன்கள் நான் போகிறேன்னு சொல்ல ஹீரோ இது வேணாம் இது ஆபத்துன்னா நீ வந்து அமைதியாக இரு, நீ வந்து என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற போல, நான் வந்து பார்த்துப்பேன், நீ என்ன கவலைப்படுறாத அப்படின்ற மாரி பாய்சன்கள் தீரோட தலைமையிலே தட்டிட்டு வந்து போகிறாங்க. ஸோ பாய்சன்கள் வந்து இப்போ நம்ம ஆன்ஃபெங்க சமாளிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ போகும்போது நினைக்கிறாங்க இவன் எனக்காக நிறைய பண்ணுறான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு போக அவங்களும் வந்து சோழக்குள்ளே போக உள்ள ஆன்ஃபெங் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவிலாகவே மாறி நிற்கிறான். ஒட்டை மூடெல்லாம் பெருத்து போய் கடும் முட்டை கட்டெல்லாம் வந்து சைடில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கைஸ். ஸோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவன் வந்து
என்னை தடுக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அட்டாக் பண்ண பாய்சன் கேர்ள் அதை அசால்ட்டாக தடுக்கிறாங்க கைஸ். என்னதான் அவங்க தடுத்தாலும் வந்து அதனோட பவர் பயங்கரமாச்சு அவர் பின்னாடி தள்ளுது. முடிஞ்சா இப்போ வாடின்ட்டு அவனும் ஒரு ஸ்வாடை எட்டி உதைக்க இவங்க என்னதான் அந்த ரோப்பை வச்சு பாய்சன் ரோப்பை வச்சு அந்த ஸ்வாடோட ஸ்பீடை வந்து குறைக்க ஆரம்பிக்கிறான். அதுவும் கிட்ட வர உடனே இவனும் அவன் ஈவில் சோல் எல்லாத்தையும் அமுச்சு விட்டு பாய்சன் கேளுக்கா மண்டை தலைகள் எல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் அவங்க சோலே வந்து வெளியே போயிட்டு அவங்க உடம்புக்குள்ள வருது. அதனால வந்து அவங்களால வந்து ஸ்டேபிளாக இருக்கவே முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஆன்ஃபேங் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பொண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பாய்சன் கேர்ளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உடனே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பின்னாடி போவ. ஸோ பாய்சன் கேர்ள் எல்லாரும் வந்து அவன் வந்து அடி வாங்கிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாய்சன் கேர்ள் வந்து அசால்ட்டாக வந்து தடுக்கிறாங்க. இப்போ அவங்க இருக்கிற ஃபார்ம் வந்து அந்த பாய்சன் பாடியோட எக்ஸ்ட்ரீம் லெவலான ஃபார்ம். அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் பார்க்குறானுங்க. ஸோ அவங்க கண்ணு மொத்தமே வந்து அந்த பாய்சனை தூக்கி இருக்க கையில் அந்த கத்தியை பிடிச்சிட்டு அவங்க கையெல்லாம் கிழிச்சு அந்த கத்தி மேலே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு கைஸ். அவங்க கண்ணு பார்க்க கொட்டூரமாக இருக்குது. ஹீரோ யோசிக்கிறான் இது கண்டிப்பாக அப்படி போகக்கூடாதுன்ட்டு. பாய்சன் கேர்ள் சொல்கிறாங்க நீ இதை திரும்ப திரும்ப என்னை யூஸ் பண்ண வைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஸ்வாட்டை உடச்சி ஒரு அடி அடிக்க அவனுக்குலாம் அந்த உடச்ச அந்த வேகத்தையும் அவனுக்குலாம் வந்து தெரியுது இவங்க இன்னுமே பவர்ஃபுல் ஆகிட்டான்ட்டு. சரி பார்த்துக்கலாம் வாடி. இன்னும் யார் சாப்பிட்றோன்னா பாய்சன் கேர்ளுக்கும் வந்து அவங்க பவர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் வாயிலேருந்து ரத்தம் வருது. அவங்களும் வந்து அவங்க ஸ்வாடை வர வச்சுட்டு அட்டாக் பண்ண போக ரெண்டு பேரோட அட்டாக்கும் பயங்கரமாக இருக்குது. பாய்சன் கேர்ள் கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன இருக்கிறதோட இப்போ அந்த பாடியோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. ரெண்டு பேர் இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹாங்ஃபேங் கத்துறான் இவ்வளோ நேரம் தான் இது இப்படியே கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்க ஸ்பேஸில் கிராக்கே விழுது கைஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டை அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆன்ஃபேங் வந்து கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் சப்ரஸ் பண்ண போகிறான். ஸோ வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமான அந்த ஃபார்மில் இருக்காங்களே எவ்வளோ நேரம் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு நானும் பார்க்குறேன். அது கண்டிப்பாக உனக்கு டேமேஜ் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியுன்ட்டு இவங்களும் சரி ஓகே ட்ரம் கார்டை யூஸ் பண்ண வேண்டியதான்ட்டு அவங்களும் இருக்கிற எல்லா எனர்ஜியும் வந்து அவங்களும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த பாய்சன் டொமைன் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே ஆன்ஃபேங்கர் இதை பார்க்குறவங்க திரும்பவும் இந்த டொமைன் அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருங்க. இதுக்குள்ளே வந்துட்டா மட்டும் உன்னை என்னால் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியான்ட்டு பிடிச்சி பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து அந்த ஸ்லாஷ்லேயே தெரியுது பாய்சங்கள் கொட்டூரும் அட்டி வாங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க அந்த பொண்ணு உண்மையிலேயே கொண்டுருவான் போலே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தலைவங்க ஆங்கிரி புத்தா லோட்டஸை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். ஆங்ஃபேனும் வந்து நம்ம பாய்சனை கொல்லலான்னு வர திடீர்னு வந்து அந்த கேப்பில் தலையை வந்து அவன் ஃபயரை வச்சு நீட்டுவான் பாருங்க. திடீர்னு அந்த பாய்சன்லாம் ஒட்டஞ்சிட்டு அந்த டொமைனே காணாமல் போக திரும்பவும் இந்த பவரை பார்த்தோன்னா எல்டர்கிட்ட எல்லாம் ஓடுனாலும் திருச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. இதை பற்றி தெரியாதன்னு அவனுக்கு வந்து நின்றுட்டு இருக்க அந்த லீடர் மூலம் தெரியாது இல்லையா அந்த பவரை பற்றி நின்றுட்டு இருக்கானுங்க. அது விடிச்ச உடனே அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃப்ளேம் எல்லாரையுமே வந்து தாக்க ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் வந்து என்ன அவங்க பவர்டா அது உண்மையிலேயே 6 ஸ்டார் டூவாங் தான் வந்து இது ஆன்சிஸ்டர் தான் வந்து இந்த அளவுக்கு பவரை வந்து இது பண்ணானா அப்படின்னு மாதிரி ஷாக்கில் இருக்காங்க. அதில் அடிவானுங்க எல்லாருமே பாதி பேர் செத்துறானுங்க பவர் கம்லாம். இவரெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே இந்த அளவு ஸ்கில்லாக வேண்டி இருக்கா நல்ல வேலையும் கூட நம்ம சண்டை போடுற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்சன்களை நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு பில்லு கொடுக்குறான் பாய்சன்கள்கிட்ட நீ வந்து திரும்ப இது யூஸ் பண்ண அப்படின்னா உன்னோட சாவு கிட்டத்துக்கு வந்துடும்னா பரவாயில்ல நான் எங்கேயோ சாக வேண்டியவங்க கூட இந்த அளவுக்கு ஜேர்னி வந்திருக்கேன் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்ஃபேங் பேசுகிறான் நான் வந்து உயிர் பழைப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்பா நான் கண்டிப்பாக நான் இப்போ தப்பிச்சு போய் வருங்காலத்தில் கொல்லுண்டான்னா. ஸோ ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலான்ட்டு ரெடியாக இருக்கான். தப்பிச்சு போகிறோம் ஒழுங்கு அப்படியே போனோம். பாய்சன்களும் வந்து திடீர்னு வந்து அவனுக்குள்ளே பாய்சன் இறக்கி இது பண்ண எப்படின்னு பார்த்தா ஸோ அந்த ஆங்கிரி புத்தா லோட்டஸில் வந்து பாய்சன்களை அவங்களோட பாய்சனை செலுத்திருக்காங்க. அது வந்து இவங்க ஒட்டம்போல போயிடுச்சு. அதே இடத்துல வந்து இவங்க வந்து வீந்துடுறாங்க கைஸ். இதை பார்க்குற எல்லாரும் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பாய்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களா என்ன விதமான எபிலிட்டின்னு போது ஸோ ஹீரோங்கிட்ட போயிட்டு திரும்பவும் தப்பிக்கலான்னு பார்க்குறியாடா அவன் சோளம் மறைச்சி வச்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா ஓடி போகிறோம் அப்போயே ஓடி போக வேண்டியதானு ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். திடீர்னு ஆங்ஃபேங்கோட சோளம் அவங்க வந்து உரிய ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் தெரியுது ஆங்ஃபேங் வந்து அவன் சோளை வந்து இந்த இடத்துல மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து அந்த சோளை பிடிச்சி அவன் பாட்டுக்குள்ளே போட உடனே ரெண்டு பேர்த்து முறைக்க ஸோ வந்து தயவு செஞ்சு சிவாஜான் இது வந்து மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா சரி ஓகே ஓல்ட் மேன் அவங்களை கண்டிப்பாக விட்டுறேன் திரும்ப போய் நடக்காதுன்னா மோவன் சொல்கிறாரு நானும் வந்து இதுக்கப்புறம் உங்கள் வேலை கூட எந்த பிரச்சனை வர மாட்டேன் உங்கள் செட்டுக்கிட்டே வர மாட்டேன்னா பாய்சன்களும் அதுக்கான ஆன்டிடாட் கொடுக்குறாங்க உங்கள் பையனாக வந்து ஒரு மாதம் குளிக்க சொல்லு ஆட் பாத் எடுக்க சொன்னால் சரி ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் வந்து மறக்க மாட்டேன் உங்கள் உதவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பினோடனே எல்லாரும் வந்து நிற்க ஸோ வந்து எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆன மாதிரி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம குட்டி பொண்ணு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து
வந்து பில்லு இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுப்பானா, சரி ஓகே நீங்கள் ஏதாவது ட்ரெஷரை கண்டுபிடி, உனக்கு கண்டிப்பாக நான் பில்லு செஞ்சு தரேன்னா நீ கண்டிப்பாக உன் ப்ராமிஸை காப்பாற்றுவியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறான் கண்டிப்பாக நான் காப்பாற்றினா சரி ஓகே நான் வந்து சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் அவனும் சென்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ நம்ம எல்டருமே சரி ஹீரோவும் சரி உண்மையிலே இந்த பொண்ணு வந்து ட்ரெஷரை கண்டுபிடிப்பாளா மாட்டாளா இல்லையா அப்படின்னு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குட்டி பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்து மோப்பம் முடிச்சு பார்த்துறேன் அப்படின்ட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏதாவது ஹெல்ப் தெரியும் அவங்களும் கண்டுபிடிச்சி சொல்ல என்ன உண்மையிலே கண்டுபிடிச்சாலான்னு பார்க்க டோரை ஒட்டச்சிட்டு போனால் உள்ளே எக்கச்சக்கமான ஹெர்ப்ஸு ஹை வேல்யூவான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்க்குற ஹீரோ உண்மையிலேயே கூட நல்ல திறமை இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் பேரியர் போட்டு உள்ளுக்குள்ளே எதையோ வந்து மறைச்சி வச்சிருக்கான் அந்த ஓல்டு மேனோட ட்ரெஷர்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ வந்து எடுத்து சொல்கிறா இது கூட கண்டிப்பாக தான் வேல்யூவாக இருக்குன்னா குட்டி பண்ணி கொஞ்சம் எடுத்து தாயேன்னா நான் எதுக்கு உனக்கு எடுத்தேன்னா சரி எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக உனக்கு வந்து பில் ரீஃபண்ட் தரேன்னா சரி ஓகே நான் வந்து எடுத்து தரேன் ஆனால் நீ கண்டிப்பாக சொன்ன செய்யணும்ட்டு அசால்ட்டாக போய் இதுக்குள்ளே கைவிட்டு இருக்க என்ன பொண்ணுடா இவ எப்படா இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது. ஸோ வந்து உள்ளே குட்டி பொண்ணு வந்து தேடிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரோல் எடுத்து கொடுக்குது. அந்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் இங்க் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி டீமன் பப்பட் செய்கிறதுக்கான ஒரு இது. ஸோ வந்து இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருக்கா. கண்டிப்பாக இது வந்து பயங்கரமான டெக்னிக்கு. எல்லாரும் சொல்கிறாரு இந்த பப்படம் கூட இருந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்டா, உன்னோட ஃபைட்டுக்கு இது யூஸ் ஆகணும். குட்டி பொண்ணு உடனே வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு 7th லெவல் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து கொடுக்க ஹீரோலாம் ஷாக் ஆகிறான் என்ன கருமடா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ ஹீரோ வந்து மாஸ்டர் எழுப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கான பவர் கொடுக்க பரவாயில்லடா நீ வந்து என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுப்போன்னு எதிர்பார்க்குறேன், எனக்கு தேவையான எனர்ஜி இப்போ ஒரு அளவுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நீ கவலைப்படாதா மாஸ்டர், இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, இன்றைக்கி நீங்கள் இல்லைனா அதை வந்து தோக்கடிச்சிட முடியும்னா உடனே வந்து அவங்க அண்ணன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் டே பாய்சன்கள் வந்து இது ஆயிடுச்சுடா, அவளோட பாய்சன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வெளியே வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவான். அந்த இடம் ஃபுல்லாக வந்து லிட்டில் ஃபயர் டாக்டர் இருக்கிற இடம் ஃபுல்லாமே பாய்சனு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கலாம் காட்டுறானுங்க. ஒரு குட்டி ரொமான்ஸே நடக்குது. குட்டி ரொமான்ஸ்லாம் இல்லை கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த எபிசோடு. ஸோ மறக்காமல் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் இன்னும் கொடுக்கல அப்படின்னா வந்து லைக் கொடுத்துட்டு போங்க. ஸோ வீடியோவோட எப்படி இருக்குங்கிற கமெண்ட்ஸை கொடுத்துட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக நான் 2 சப்டைட்லையுமே பார்த்து தான் சொல்கிறேன், அதனால் எந்த டீட்டெயிலும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. சப்போஸ் யாருக்காவது ஏதாவது விடுற மாதிரி சொல்லிச்சுன்னா தாராளமாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பை 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 பை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க.